ஒரு சின்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆமான்னு தெரில. பட் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். விஜய் சார் ஒரு வாட்டி சொல்லியிருப்பார், எம்ஜிஆர் சார் வந்து எப்படி எல்லாருக்கும் நல்லது பண்ணாலும் அவர் இல்லாததுக்கு அப்புறமும் யார் நல்லது பண்ணாலும் அது எம்ஜிஆர் சார் பண்ணுற மாதிரின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி டிவிகே சார்ந்தவங்க இந்த ஒரு ரசிகர்கள் வந்து நல்லது யார் நல்லது பண்ணாலும் அது வந்து டிவிகே தான் பண்ணாங்கன்ற பேர் வரணும் அப்படின்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னார். ஸோ அதை ட்ரை பண்ணலாம். இன்னும் 6 மாதம் இருக்குது நமக்கு டைம். அது வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, நம்ம தெரிஞ்சவங்களுக்கு, நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பண்ணுவோம். அண்ட் இது ஒரு பப்ளிசிட்டியாக வந்து நான் பண்ணேன், இது உங்களுக்காக தான் பண்ணேன் அப்படின்ட்டு ஃபோட்டோவோ வீடியோ எடுத்து போடாமல் ஜஸ்ட்டு நம்ம மனசார ஒரு ஹெல்ப் பண்ணோன்னா அதுவே அந்த கட்சிக்கு வந்து பெரிய பலம். இது நம்ம யாருக்கும் ப்ரூவ் பண்ண தேவையில்ல, யாருக்கும் போய் சொல்லவும் தேவையில்ல. நம்ம மனசார பண்ணுறோம்ல அந்த ஹெல்ப்பு, அது போய் சேருதில்ல, அந்த விஷயமே வந்து பெரிய பலத்தை கொடுக்கும் அண்ட் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ இதை ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஜென்ரலாக நான் என் வீடியோ ஷேர் பண்ண சொல்ல மாட்டேன். இது எனக்கு வீடியோ போடவும் தெரியாது. ஸோ என்னால் முடிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். இதை யாரோ ஒருத்தர் பார்த்து உங்களால் மற்றவங்ககிட்ட சொல்ல முடியும்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் சொல்லுங்கள். அண்ட் நான் 6 மாதம் சொன்னேன்ல, அந்த 6 மாதம் கழித்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லலை. 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆனாலும் வி வில் ஸ்டில் கண்டினியூ. இந்த ஹெல்ப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம பண்ணுற ஹெல்ப் ஒன்று ஒன்றுமே நமக்கு திருப்பி நல்லதாக வரும். ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள்.